கதிர் வந்து வீட்டுக்கு சொன்ன வார்த்தையை கேட்டு அத்தனை பேரும் அதிர்ந்து போகிறாங்க. கோமதியும் இங்கே கதிரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. சரவணன் அமைதியாக இருக்கிறத பார்த்ததும் இப்போது அவங்களாலே பதில் பேச முடியல. கதிர் வந்து எங்கள் வீட்டில் பாண்டியன் அமைதியாக உட்காந்துருக்கும் போது உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்ல, என்னடா என்ன விஷயத்த பேச போகிறேன், திரும்ப ஏதாவது உண்மை ஏதாவது வெளியே வந்திருக்கா, இல்லை நீங்கள் ஏதாவது உண்மையை மறைச்சதை எங்ககிட்ட சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கோமதி கதிரை பார்த்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் லவ் பண்ண பொண்ணையே அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இன்னைக்கு அண்ணனுக்கு இந்த நிலைமை வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. அன்னைக்கு சொந்தம் சோழி அப்புறம் பந்தம் பாசம்னு எல்லாத்துக்கும் எடை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அண்ணனுடைய வாழ்க்கை இந்த நிலைமையில வந்து நிற்கிது அப்படின்னு சொல்ல, இப்போ என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு அண்ணன் காதலிச்ச பொண்ணை நானும் அண்ணனும் பார்த்தோம், கோவிலில் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இதை பற்றி இப்போ எதுக்குடா பேசணும், அந்த பொண்ணுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதியும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் உண்மைதான், ஆனால் இப்போது அவங்க புருஷன் கூட சேர்ந்து வாழலை. புருஷனுக்கும் அவருக்கும் அவங்களுக்கும் இப்போ விவகாரத்தாயி 2 பேருமே தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க. கதிர் சொன்னதை கேட்டதும் இங்கே கோமதியும் பாண்டியனும் அதிர்ந்து போய் பார்க்க, இன்னைக்கு அண்ணனுடைய வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நம்ம தான் காரணம், இன்னைக்கு அதே அந்த பொண்ணோட வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்கிறதுக்கும் நம்ம தான் காரணம்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன்னு கேட்க, அண்ணன் இன்னைக்கு அவங்கள பார்த்ததுமே சுத்தமாக உடஞ்சி நொறுங்கி போயிட்டு அவங்க தான் அண்ணன் கிட்ட வந்து பேசினாங்க, கூட நானும் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்ல வர அப்படின்னு அங்கே கோமதி கேட்க, ஆமாம்மா அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சிருக்காங்க. அவங்க பழைய காதலிச்ச விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தினம் சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமும் அவர் கூட சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலையினால தான் அவரை விட்டு விலகி வரவும் செஞ்சுருக்காங்க. இல்லைனா கொடுமைப்படுத்தியே சந்தேகப்பட்டே தன்னை கொல்லக்கூடிய நிலைமையிலேயே அவன் இருக்கான்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டதும் அண்ணனால அதை ஒரு நிமிஷம் கூட தாங்கிக்க முடியல. என்னதான் இருந்தாலும் அண்ணன் முதல்ல காதலிச்ச பொண்ணு பாவங்க அப்படின்னு சொல்ல, பாண்டியன் சரவணனை பார்க்க சரவணன் எதுவுமே பேசாமல் உள்ள கிளம்பி போய்ட்றாங்க. ஆனால் அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருந்து அவன் சந்தோஷமாக இருந்திருப்பான். ஆனால் இன்னைக்கு என்னால் 2 பேருடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு நிற்கதியாக ஆயிடுச்சு அப்படின்னு பாண்டியன் மனசு வருத்தப்பட்டு உட்காந்துருக்கு. நான் ஒன்று சொல்லுவேன், வீட்டில் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு கதிர் சொல்ல, என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் திரும்பவும் அண்ணனுக்கு அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு கதிர் சொன்னதுமே கோமதிக்கு அதிர்ந்து போகிறாங்க. இதே ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணுடா அப்படின்னு சொல்ல, அதை விட அவங்க வேறு எந்த தப்பு பண்ணலை, அது கூட அப்பாவால் தானே நடந்துச்சு. அப்பா மனசு வச்சிருந்தா அன்னைக்கே அண்ணனுக்கும் அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கலாமே. இப்போ அவங்க வாழ்க்கையை இப்படி ஆகிறதுக்கு நாம தானே ஒரு விதத்தில் காரணம். ஏன் அதை நீங்கள் யோசிக்க மாட்டீங்க? இந்த வீட்டுக்கு பொய் சொல்லி வந்தவளை விட அவங்க எந்த விதத்தில் குறைச்சல போயிட்டாங்க அப்படின்னு கதிர் கேட்டுட்டு உள்ளே போக, கதிர்ன்ற பின்னாடியே ராஜி ஓடுறாங்க. எங்க பாண்டியன் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிட்டு கிளம்பி, ஏங்க அவன் பேசினதெல்லாம் தப்பா நினச்சிக்காதீங்கன்னு எங்கள் கோமதி பாண்டியனை பார்த்து சொல்ல, இல்லை கோமதி, அவன் சரியாக தான் பேசிட்டு போகிறான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நாளைக்கே அந்த குடும்பத்தை போய் நான் பார்த்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இங்கே பாண்டியன் சொல்லிட்டு கிளம்ப, அப்போது கதிர் சொன்ன மாதிரி பார்க்கலாம் கோமதி, அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க நான் இப்போ தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டுட்டு அங்கே ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏய் நீ சொன்ன விஷயத்த மாமா இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கு என்னமோ தங்கமையில் அவங்கள விட இந்த வீட்டுக்கு அவங்க அண்ணனுக்கும் சரி நமக்கும் நம்ம குடும்பத்துக்கோ பொறுப்பானவங்களா இருப்பாங்கன்னு தான் தோடுது. அண்ணா வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்க எந்த பொய்யும் சொல்லாதவங்க, உண்மையானவங்க அப்படின்னு சொல்ல, உனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி கேட்க, அண்ணா லவ் பண்ண காலத்திலே நான் அவங்கள அண்ணின்னு மனசார கூப்பிட்டனால தான் இன்னைக்கு இங்கே தங்கமையில் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்கள என்னை அண்ணின்னு கூப்பிடுறதுக்கு கூட மனசு வரல அப்படின்னு சொல்கிறாங்க கதிரும். ஓ இப்போதான் எனக்கே காரணம் புரியுதுன்னு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தங்கமயிலும் அக்காவும் பாவம் தானே அப்படின்னு சொல்ல, என்ன பாவம், அவங்களால தான் நம்ம குடும்பமே இப்போ பாவமாக இருக்குது அப்படின்னு கதிர் சொல்லிட்டு போக, இருந்தாலும் இவ்வளோ அவசரப்பட்டு நாம் சரவணன் மாமாவுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறது சரியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, நம்ம அண்ணனுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதா சரியாக இருக்கும், இதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேச வேண்டாமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராஜி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இதை மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் செய்கிறாங்க. மீனா இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படவும் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் தங்கமயில நினச்சி வருத்தப்படவும் செய்கிறாங்க. சரவணனுக்கு எந்த பக்கம் நிற்கிறதுன்னு கூட தெரியலை. எங்கே இவங்களை பார்த்து இவங்க வாழ்க்கை நம்மளால தான் வீணாக போயிட்டு நினைக்கும்போது ரொம்ப இறக்கப்பட்டு பாவப்பட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கவும் செய்ய, நம்மளை ஏமாத்திட்டு போன ஒருத்திக்காக கவலைப்படுறதை விட நம்மளால ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிஞ்சு போயிடுச்சு, அப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது தானே சரியா இருக்கும்னு சரவணனே ஒரு பக்கம் யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க.